அடுத்து வாயத் தொடங்க சிஎம். அடாடா, உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேலே பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கங்க. நாம் அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிறது. இப்படியே மாறி மாறி மேகதாது அணையை பற்றி என்ன தெரியும், விஜய் அதை பற்றி பேசலை. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேலே குறையா சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்காக வாதாடல? நீங்கள் ஒழுங்காக வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டால் தான் மேகதாது அணையை பற்றி பேசுனதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட்டு சிஎம் பேசுகிறாரு, நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்கே நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்குறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படி தான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போகிறதில்ல. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே.